வணக்கம். நாட்டு நடப்பெல்லாம் பார்க்கும்போது, உண்மையிலே நமக்கு நாடு எங்கே சார் போகுது அப்படின்னு கேட்க தான் தோணுது. அ த நேரம் தவறாமை அப்படிங்கிற ஒரு அடிப்படை தலைமை பண்பை கூட பின்பற்றாத ஒரு தலைவன். அந்த தலைவனை சுற்றி ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துக்கு தன்னை பற்றியோ இல்லை தன் குடும்பத்தை பற்றின பாதுகாப்பு விழிப்புணர்வு கொஞ்சம் கூட இல்லை. இவங்க 2 பேருக்குமே நடந்து முடிஞ்ச ஒரு பெரிய அசம்பாவிதத்தை பற்றின ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்கள வச்சு வி ஸ்டாண்ட் வித் யூ விஜய் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போடுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே பயமாக இருக்குது. நாடு எங்கே தான் போகுது, நாடு எங்கேடா போகுது அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம கேட்க தோணுது. இந்த இளைஞர்களை சரியான பாதையில் நம்ம கூட்டிகிட்டு போகணுன்னா நம்ம வேறு எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம திருக்குறள்லேயே இருக்குது. அது பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற அதிகாரத்தில் 442வது குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குழல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த திருக்குறளோட பொருள் என்னன்னா, வந்த துன்பத்தை நீக்கி இனிமே துன்பமே வராமல் பாதுகாக்கிறவங்க கிட்ட தான் நம்ம நட்பு பாராட்டணும். பாதியிலே விட்டுட்டு போகிறவங்க கிட்ட இல்லை நண்பர்களே.